ஸ்தோத்திர பிரைஸ்தலாடு. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலில் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா 3:7. நம்முடைய தேவன் எப்போதும் நம்மோடே கூட இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஒரு நாளும் ஒரு நொடி பொழுதும் ஒரு இமைப்பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். யோசுவாவை நோக்கி, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் நான் உன்னோடு கூட இருக்கிறதை அறியும்படிக்கு உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி யோசுவாவை பலப்படுத்தி யோர்தானை பிளக்கிறார், எரிகோவை உடைக்கிறார். இதை கண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் யோசுவாவோடு இருக்கிறார் என்று மோசேக்கு பயந்தது போல யோசுவாவுக்கும் பயந்து கீழ்ப்படிந்து நடந்தார்கள். அப்படியானால் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை மற்றவர்கள் அறியும்படி செய்வதற்கு முதலாவதாக நம்மை மேன்மைப்படுத்தும்படியாக நான் உன்னோடே கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்கிறார். நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா தடைகளையும் பிரச்சனைகளையும் மனிதர்களையும் ஆண்டவர் விலகி ஓட கிருபை செய்வார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் மனம் திரும்பும் போது கர்த்தர் முழு மனதோடு கூட உங்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லா அட்டைப்பட்ட ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு திறக்கப்படும். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். ஆமேன். அல்லேலூயா.